ஐ, தாத்தா வந்திருக்காரு. தாத்தா, இன்னும் சம்திங். நான் அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். உள்ளறையில் டிவி பார்த்து கொண்டு இருந்த எனக்கு அம்முவின் பிஞ்சு குரல் கேட்டது. அப்பா இப்படி சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு வருபவர் இல்லை. இப்படி திடீரென்று அவர் வந்திருப்பார் என்பதும் எனக்கு தோன்றவில்லை. சிறிது பதற்றத்துடன் வெளியில் வந்தேன். அப்பா வாசலில் செருப்பை கழட்டிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார். கூடவே அவர் கை விரல்களில் 3 மட்டும் பற்றி கொண்டும் அவர் மேல் ஈசி கொண்டும் தாத்தாவின் எதிர்பாரா வருகையில் பூரித்த முகத்துடன் அம்மு. காலை 10 மணிக்கே சித்திரை வெயிலின் கடுமையில் அப்பாவின் சட்டை வியர்வையில் நனைந்து இருந்தது. நீரு அணிந்த நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை அரும்பி சிறிய ஓடை போல கன்னத்தில் வலிய தொடங்கியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சௌகியமா கண்ணா? அப்பா தன் வழக்கமான புன்னகையுடன் கேட்டார். கண்ணா என்று முடியும் போது அந்த ஆகாரம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக நீண்டுதான் முடியும். எவ்வளவு நீளமாக கண்ணா இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல அப்பாவின் மனநிலையை கணித்து விடலாம். இன்று கண்ணாவில் சமநிலை. நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா, சொல்லியிருந்தா நானே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அழைச்சிண்டு வந்திருப்பேன்ல. இப்படி வெயில்ல வரணுமா? பேசிக்கொண்டே மின்விசிறியை சுழல விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று படுக்கிறப்ப சட்டுன்னு தோணித்து அம்மாவை பார்த்து நாளாச்சேன்னு காலையில் முதல் பஸ்ஸை பிடிச்சாச்சு. சரி, ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமா உன்னை ஏன் தொந்தரவு பண்ணணுவேன்னு தான் நானே வந்துட்டேன். பொழுது சாயிறப்போ திரும்பிடலாம்னு இருக்கேன். அப்பா தன் தும்பைப்பூ தலைமுடியை கோதி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன மாமா அவசரம்? அதான் வயலை பார்த்துக்கிடுறதுக்கு சண்முகம் இருக்கான்ல. பேச்சு சத்தம் கேட்டதில் சமையல் அறையிலிருந்து மாலதி வெளியில் வந்தாள். இது வழக்கமான உரையாடல்தான். இவள் அவரை இருக்க சொல்லி வற்புறுத்துவதும், அப்பா நெல் அறுவடையோ நாத்து நடவையோ களை எடுப்பையோ காரணம் சொல்லி வந்த அன்று மாலையே புறப்படுவதும் வாடிக்கை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வியும் பதிலும் அவசியமாக தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆறுதலாகவும் கூட இருக்கலாம். அம்மா காலமான பிறகு அப்பாவுக்கு அம்மா வாசம் இல்லாத எந்த அறையிலும் தூங்க முடியாது என்று தோன்றுகிறது. படுக்கையில் விரித்திருப்பது போர்த்தி கொள்வது எல்லாம் அம்மாவின் புடவைதான். ஒரு சிறிய இடைவெளியில் அம்மாவை பற்றி பேசாமலேயே அம்மா வந்து எங்கள் மத்தியில் நின்று கொண்டது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா அந்த அமைதியை உடைக்க விரும்பாதவர் போல மெலிதான குரலில் சொன்னார். அம்முவை பார்க்கிறப்ப எல்லாம் எனக்கு உங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குடா என்று சொன்னார். நான் அம்மாவை பார்த்தேன். தன் வெள்ளை கமீஸ்க்கும் தாத்தாவின் வெள்ளை வேட்டிக்கும் இடையிலான வெண்ணிறத்தின் ஒற்றுமை. வேற்றுமையை ஆராய்ந்து கொண்டு இருந்த அம்முவுக்கு நாங்கள் பேசிக்கொண்டு இருந்த எதுவும் காதில் விழுந்து இருக்காது. என்னை பெற்றவளையும் நான் பெற்றவளையும் இணைக்கும் ஒரு மெல்லிய நூல் இலையை தன் தாத்தாவின் வேட்டி நொடியில் இருந்து உருவி கொண்டு இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சரி மாமா, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்றவாறு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் மாலதி என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா அம்முவை மடியில் தூக்கி அமர்த்தி கொண்டார். அம்மு எப்போதும் போல செவப்பி பசு, ரோசி கண்ணுக்குட்டி, சைலஜா சேவல், ராசு நாய்க்குட்டி என்று அவருடைய சிநேகிதர்களின் நலம் விசாரிக்க தாத்தா சொல்லும் கதைகள் விழிகள் விரிய கேட்க தொடங்கினார். அவர்களை தனியே விட்டுவிட்டு நான் மறுபடியும் தொலைக்காட்சி பெட்டிக்குள் மூழ்கி போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி தூங்கி போனேன் என்று தெரியவில்லை. விழித்தபோது அப்பா குளித்துவிட்டு தூவாலையால் தலையை துவட்டி கொண்டு நிற்பது எனக்கு தெரிந்தது. தொலைக்காட்சி பெட்டிக்கு பக்கத்தில் வைத்திருந்த வெங்கல புத்தர் சிலை மேல் அப்பாவின் விரல்கள் படர்ந்திருந்தது. அம்மாச்சிகள் அப்பத்தாக்களைப் போல காது வளர்த்த புத்தர், தலைக்கு மேல் உயர் தூக்கி போடப்பட்ட கொண்டை, கண்கள் மூடியிருக்க சாந்தமான புன்னகையுடன் அமர்ந்து இருந்தார். அப்பாவின் கண்கள் மிக்க வாஞ்சையுடன் புத்தரை பார்த்து கொண்டு இருந்தது. விரல்கள் ஒருவித ஆதுரத்துடன் புத்தரின் முடிக்கற்றுகளை தடவி கொண்டு இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். எப்போ வாங்கினது கண்ணா? போன தடவை நான் வந்தபோது இல்லதானே என்று கேட்டார். புத்தரிடமிருந்து கண்களை விளக்காமல்.
ஆமாம்ப்பா, போன வாரம் ஆஃபீஸ் ட்ரைனிங் விஷயமா மும்பை போயிருந்தப்போ எலிஃபெண்டா கேவ்ஸ் போனோம். அங்கே வாங்கினது என்று சொன்னான். 3000 சொச்சம் கொடுத்து வாங்கியது. புத்தர் சிலைக்கு முன்பு அமர்ந்து தியானம் செய்தால் நன்மை கிட்டும் என்று யாரோ சொன்னதை நம்பி வாங்கியது. தியானம் செய்தேனோ இல்லையோ, பற்றை துறை என்று சொன்ன புத்தரின் சிலை மேல் ஒரு தனிப்பற்றை வளர்க்க துவங்கி இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பா பார்வையை பார்த்தால் கேட்டு விடுவாரோ என்று பயமாக இருந்தது. நல்ல வேளை, மாலதி உணவருந்த அழைக்க எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்து கொண்டு யோசனையுடன் உணவு மேஜைக்கு சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். சாப்பிட்ட பிறகு தாத்தா பேத்தியின் சளைக்காத கேள்வி பதில்கள் தொடர்ந்தன. பின்பு இருவரும் களைத்து உறங்கி போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பா அன்று மாலை கிளம்பும் போது வாசலில் நின்று சொன்னார், நல்லா இருக்குடா கண்ணா அது. அவர் எதை சொன்னார் என்று எனக்கு புரிந்தே இருந்தது. அம்முவுக்கு ஆண்டு பரீட்சை முடிந்தது. வீட்டை இரண்டாக்கி கொண்டு இருந்தாள். பரணியில் இருந்த சாமான்கள் எல்லாம் நடு வீட்டுக்கு வந்தன. டீச்சர் விளையாட்டு விளையாடுகிறேன் என்று அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளை கூட்டி வைத்து கொண்டு அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டு இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். போதா குறைக்கு எங்களுக்கு பதில் தெரியாத கேள்விகளை எங்களை சுற்றி சுழல விட்டு கொண்டு இருந்தாள். பூனை ஏன் மரத்தில் ஏறுகிறது? அதற்கு அங்கு கூடு இருக்கிறதா? நமக்கு இருப்பது போல பறவைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கிறதா? பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் பறவை எப்படி முழங்கால் போடும்? தயிரை திரும்ப எப்படி பாலாக மாற்றுவது? பல் விழுந்த பின் அது நட்சத்திரமாகிவிடுமோ? தாத்தாவின் பல் நட்சத்திரம் எங்கே காட்டு பார்க்கலாம் வானத்தில்? அவளை சமாளிப்பதற்குள் மாலதிக்கு வழக்கமான இடுப்பு வலியுடன் தலைவலியும் அடிக்கடி எட்டி பார்க்க ஆரம்பித்திருந்தது. முடியலப்பா என்னால. இவளோட ஆருயிர் தோழி பக்கத்து வீட்டு ஷாலுவும் செய்கிற வாழ்த்தனம் என்று அவள் அரட்டிய ஒரு மாலையில் அம்முவை அழைத்தேன். வெளியே போகலாம் என்றதும் ஆட்டுக்குட்டி போல குதியாட்டம் போட்டு கொண்டு தயாராகி வந்தாள். எங்கப்பா போறோம் என்றவளிடம், உனக்கு கிரேயான்ஸ் கலர் பென்சில் எல்லாம் வாங்க என்ற போது முகத்தில் வந்த பிரகாசத்தை பார்க்க வேண்டுமே. அப்பா, உன் பெட்ரூம் முழுக்க ஆரஞ்சு கலர் பூ வரைஞ்சு தரேன் என்ன என்று கண்கள் ஒளிர கேட்டபோது எனக்கு பகீர் என்றது. ஏதேதோ வம்பை விலை கொடுத்து வாங்குகிறோமோ என்று தோன்றியது. சரி, மெதுவாக சரி செய்து கொள்ளலாம். இப்போது சொன்னால் முதலில் அதை தான் செய்வேன் என்று அடம் பிடிப்பாள் என்று எனக்கு தோன்றியது. கிட்ஸ் கார்னர் என்று நியான் விளக்குகள் போட்ட கடைக்குள் நுழைந்து மிக்கி மவுஸ், டொனால்டு டக் போட்ட கலர் சமாச்சாரங்கள் எல்லாம் வாங்கி பில் போடும்போது அம்முவிடம் சொன்னேன், அம்மு, அப்பா உனக்கு வாங்கி கொடுத்திருக்கிற நோட் புக்கில் தான் வரையணும், சுவரில் எல்லாம் கிறுக்கக்கூடாது, சரியா என்று சொன்னேன். சரி என்றார். நான் ஆசுவாச மூச்சு விடுவதற்குள், ஆனா அப்படின்னா எனக்கு நீ ஸ்விங் வாங்கி தரணும் என்று ராகம் போட்டாள் என் சின்ன கள்ளி. ஸ்விங்கா? அங்க பாரு என்று அவள் நீட்டிய திசையில் ஒரு பெங்குவின் பொம்மை, அதுபோல வேறு ஒன்று கடையில் இல்லை. மெலிதான சாம்பல் நிறத்தில் முதுகுப்புறம் இருக்க வயிற்று பகுதியில் நல்ல வெண்மைகள் இருந்தது. சிறிய இறக்கைகளும் மூக்கும் கருநீளத்தில் கோழி குண்டு போல சின்ன கண்கள், கால் விரல்கள் மட்டும் சம்பந்தமில்லாமல் ஒவ்வொன்றும் சின்ன கேரட்டு போல இருந்தன. கருநீல நகங்களுடன் அப்படி ஒரு பந்தமான சிநேகத்துடன் சின்ன முகத்தில் ஒளித்து வைக்கப்பட்ட சினுங்களான சிரிப்புடன் ஒரு ஜான் உயரத்துக்கு உட்கார்ந்திருந்தது. பார்க்க பார்க்க எனக்கே அதை எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும் போல இருக்க அம்முவை சொல்லி குற்றமில்லை. மறுபேச்சு இல்லாமல் அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தோம். மாலதிக்கு ஒரே அங்கலாய்ப்பு. இவ வயசு பிள்ளைகள் எல்லாம் டெடிவேர், நாய்க்குட்டி, பொம்மைன்னு வாங்கினா கழுதை எதை வாங்கி வந்திருக்கு பாரு என்று அழுத்து கொண்டாலும் மகளின் வித்தியாசமான ரசனையான தேர்வு குறித்து பெருமிதத்தின் வெளிப்பாடாகவே பட்டது எனக்கு அது என்றான். குவிங் வந்ததிலிருந்தே அம்மு எங்களை மறந்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் எழுந்து பல் துலக்குவதிலிருந்து சாப்பிடுவது, விளையாடுவது என்று சகலமும் குவிங் இல்லாமல் நடப்பது இல்லை. தூங்குவது கூட குவிங்கோடு தான். காலையில் பார்த்தால் படுக்கையில் அம்மு ஒரு புறம் இருக்க, அவள் பக்கத்தில் மல்லாந்து வானம் பார்த்து
அப்ராணியாக படுத்திருக்கும் குவிங்கின் ஒரு பக்க இறக்கை மட்டும் அம்முவின் கரங்களுக்குள் சிக்கியிருக்கும். அம்மு குவிங்கை கொஞ்சுவதற்கு என்றே தனி மொழி வைத்து இருந்தார். அது என்ன மொழி என்று அம்முவுக்கும் குவிங்குக்கும் மட்டுமே வெளிச்சம். குவிங்குக்கு புரிந்திருக்கும் போல எப்போதும் மெலிதான புன்னகையுடனே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அன்று இரவு உணவின் போது மாலதி கிண்டலாக கேட்டாள், ஏ அம்மு, இவ்வளவு பாசமா இருக்கையே, அது மேல உனக்கு ஷாலு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பெங்குவின் ஃப்ரெண்டு வேணும்னு அதுக்கு தோணாதா என்று கேட்டாள். சாதாரணமாக கேட்கப்பட்ட கேள்வி அம்முவை யோசிக்க வைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆமா, நீ சொல்றது சரிதான் என்றவளை சற்று அதிர்ச்சியுடன் பார்த்தோம். அம்மு உடனே செயலில் இறங்கிவிட்டாள். ஷாலு வீட்டுக்கு போய் பேசிவிட்டு வந்தாள். அப்பா, ஷாலுவும் நானும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு சண்டே தானப்பா, உனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இல்லைல்ல என்று பெரிய மனசி தோரணையுடன் கேட்டுவிட்டு தூங்க போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன பிளான் என்று மறுநாள் தான் எனக்கு தெரிந்தது. என் பைக்கை எடுக்கச் சொல்லி அம்முவும் ஷாலுவும் குவிங்குடன் பின்னால் உட்கார்ந்து கொள்ள நகரத்தில் இருந்த அத்தனை கடைகளிலும் விசாரித்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொரு குவிங் வகையராவுக்காக என்ன தேடியும் குவிங்குகளுக்கு ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் கூட சோர்ந்து போனேன். வேறென்ன செய்வது? குவிங் காத்திருக்க வேண்டியதுதான். எங்கள் அலைச்சல் கதையை கேட்ட மாலதி தலையில் அடித்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியே இவளை வளர்த்திடுங்க, நாளைக்கு எல்லாம் அவ வச்ச சட்டமாதான் இருக்கும். நான் வந்த சிரிப்பையும் அடக்கி கொண்டேன். என் பெண்ணின் மேல் எனக்கு நம்பிக்கை இருந்தது, என் பெங்குவின் மேலும் கூட என்று நினைத்து கொண்டேன். மீண்டும் சிரிப்பு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் மாலை ஏற்கனவே சோகத்திலிருந்த அம்முவுக்கும் ஷாலுவுக்கும் மேலும் ஒரு சோகமான செய்தி. வங்கியில் மேலாளரான ஷாலுவின் அப்பாவுக்கு வட இந்தியாவுக்கு மாற்றலாகி இருந்தது. அம்முவும் ஷாலுவும் எங்கள் வாசல் படிக்கட்டில் கன்னத்தில் கை வைத்து எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தது மாலதிக்கும் கூட கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும். அவள் செய்து கொடுத்த குலோப் ஜாமுன்களை இருவரும் தொடக்கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இரவு வீட்டுக்குள் நுழைந்த அம்மு மாலதியை கட்டி கொண்டு, அம்மா, ஷாலு போறாமா, அடுத்த சாட்டர்டே என்று அழுது மனதை என்னவோ செய்தது. அம்மு எதுவும் சாப்பிடாமல் படுத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வாரத்தில் ஷாலு குடும்பத்தினர் வீட்டை காலி செய்து கிளம்பி கொண்டு இருந்தார்கள். வாசலில் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பரபரக்க திரிந்து கொண்டு இருக்க ஷாலு எங்களிடம் சொல்லி போக வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கிள், ஆன்டி, போயிட்டு வரேன். அம்மு, போயிட்டு வரேன். கலங்கிய கண்களுடன் ஷாலு சொல்ல, ஷாலு ஒரு நிமிஷம் இரு என்றவாறு படுக்கை அறைக்குள் ஓடினாள் அம்மு. திரும்பி வந்தபோது அவள் கையில் குவிங். ஷாலு கையில் அதை கொடுத்து வெச்சிக்கோ என்றாள். ஷாலு முகத்தில் சட்டென்று ஒரு மலர்ச்சி. இவள் விரல்களை கொஞ்ச நேரம் பிடித்து கொண்டு இருந்துவிட்டு பின்பு ஒரு திருப்தியான புன்னகையுடன் கிளம்பி போனாள். நான் குழப்பமாக அம்முவை பார்த்தேன். அம்மு, உனக்கு குவிங் அதுக்குள்ள சலிச்சு போயிடுச்சா, பிடிக்கலையா என்று கேட்டேன். என் கேள்வியால் காயம்பட்ட உணர்வோடு அம்மு என்னை பார்த்தாள். ரொம்ப பிடிக்கும்பா என்று சொன்னாள். பின்ன ஏன் அதை ஷாலுக்கிட்ட கொடுத்த? நம்ம ஊர்ல குவிங் மாதிரி வேற ஒன்றும் கிடைக்க கூட இல்லையே என்று அவனும் கேட்டான். அதனால தான் கொடுத்தேன்ப்பா என்று அவளும் சொன்னாள். நான் புரியாமல் பார்க்க அம்மு தொடர்ந்தாள். அப்பா, எனக்கு ஷாலுவை பிடிக்கும். ஷாலுவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேருக்குமே குவிங் நிறைய பிடிக்கும். ஷாலு நிச்சயம் என்னையும் குவிங்கையும் மிஸ் பண்ணுவாப்பா. அவளால் என்னை அவ கூட கூட்டிட்டு போக முடியாது. ஆனால் குவிங்கை கூட்டிட்டு போகலாம் தானே, அதான் கொடுத்துட்டேன் என்று இவள் சொன்னாள். ஒரு நிமிஷம் அம்மு அமைதியாக இருந்தாள். பின்பு, அப்பா, இங்கே இருந்த குவிங்கை விட இப்போ இல்லாத குவிங் தான் நல்லா இருக்கு என்று சொன்னாள். சொன்ன வார்த்தைகளின் கனத்தை உணராது மொட்டை மாடிக்கு போகிறேன் என்று ஓடிவிட்டாள் அம்மு. எனக்கு திடீரென்று புத்தரின் தலையை தடவிய அப்பாவின் ஆதுர விரல்கள் சரியல் என நினைவுக்கு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும்.